கோடை விடுமுறை ஆரம்பிச்சாச்சு. வீட்டில் குழந்தைங்க சம்மர் லீவ்ல இருக்கிற இந்த நேரத்தில் நிறைய சுட்டித்தனம் பண்ணும். அதே நேரத்தில் இந்த மாதிரியான விஷயங்களால பெற்றோர்களுக்கும் அங்கே நிறைய மன உளைச்சல் வரும். குழந்தையை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் நிறைய இடங்களில் அடிக்கவும் செய்வாங்க. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் என்னன்னா, குழந்தைங்க வந்துட்டு வீட்டில் இருக்காமல் நிறைய இடங்களுக்கு இந்த நேரத்தில் தான் பெற்றோர்களுக்கு தெரியாமல் போவாங்க. நிறைய அசம்பாவித சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த மாதிரி நடந்த சில சம்பவங்கள் இன்னைக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது, நாங்குநேரியில் இருசக்கர வாகனத்தில் போன 14 வயது சிறுவன் பேருந்தை முந்தி செல்லும் பொழுது பரிதாபமாக உயிரிழந்திருக்கான். அதே மாதிரி செங்கல்பட்டு பக்கத்தில் கோடை விடுமுறையில் வீட்டில் இருந்த 5ஆம் வகுப்பு மாணவன் ஏரியில் மூழ்கி உயிரிழந்திருக்கான். மதுரையில் மழலை பள்ளியில் சிறுமி தண்ணீர் தொட்டியில் விழுந்து உயிரிழந்திருக்காங்க. தெலுங்கானாவில் 6 வயது சிறுவனை கண்மூடித்தனமாக தாய் தாக்கிய வீடியோன்னு வைரல் ஆகிட்டு வருது. இப்படி பல செய்திகள் தினம் தினம் உலாவரிட்டிருக்க இந்த நிலையில் சம்மர் லீவ்ல குழந்தைகளை வந்துட்டு எப்படி பாதுகாப்பாக இருந்துக்கணும், அதே நேரத்தில் பெற்றோர்களும் இந்த நேரத்தில் எப்படி நடுநிலையாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம மருத்துவருடைய ஆலோசனையை பெற இருக்கிறோம் நேயர்களே. அதாவது மனநல ஆலோசகர் அபிலாஷா நம்மளோட இணைப்பில் இணைகிறாங்க. அவங்க கிட்ட பேசலாம். மேம் வணக்கம். அதாவது இப்போ கோடை விடுமுறை அப்படின்னும் பொழுது குழந்தைங்களை சமாளிக்கிறதே பேரண்ட்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி நிலையில் குழந்தைங்களை எந்த அளவுக்கு பத்திரமா பார்த்துக்கணும், அதே நேரத்தில் பெற்றோர்கள் தரப்புல இருந்து என்ன மாதிரியான அட்வைஸை அவங்க ஏற்றுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஓகே, பேரண்டிங்ன்றது சேலஞ்சிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆர்ட்டுங்க. அதை நம்ம எப்படி பார்க்குறோன்றதை பொறுத்து தான் இருக்கு. குழந்தைகளுக்கு அவங்களுக்கான நேரத்தையும் அவங்களுக்கான அந்த அட்டென்ஷனையும் நம்ம கொடுக்க தான் வேணும். அதுதான் வந்து பேரண்ட்ஸோடைய பிரைமரி அக்கறை கொண்ட ஒரு விஷயம். டெஃபினட்டா வந்து குழந்தைகள் இப்ப ரொம்ப சுட்டித்தனமா இருப்பாங்க, நிறைய பேர் ஃப்ரீயா இருப்பாங்க, என்ன பண்ணணும் அடுத்ததுன்னு தெரியாம இருப்பாங்க. அவங்கள கரெக்டா நீங்க சேனல் பண்ணி இந்த வேலைகள் பண்ணணும்னு ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணி கொடுக்கறது ரொம்ப முக்கியம். அந்த ரொட்டீன்ல அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இன்னொரு விஷயமும் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த குழந்தை பருவம்ன்றது தான் ஒரு பர்சனாலிட்டி உருவாகக்கூடிய ஒரு நேரம். சோ அவங்க என்னென்னலாம் உள்வாங்கிக்கிறாங்க, என்னென்னலாம் பாக்குறாங்க, கத்துக்கிறாங்க, இது எல்லாம் தான் நாளைக்கு ஒரு சிறந்த மனிதனா உருவாக்கும். அதனால இந்த காலகட்டத்துல அவங்களுக்கு கத்துக்க வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், பழகிக்க வேண்டிய விஷயங்கள், இதெல்லாம் வந்து பெற்றோர் பார்த்து செய்யறது ரொம்ப முக்கியம். அதுல நான் சொன்ன மாதிரி ஒரு ரொட்டீன் ஃபார்ம் பண்ணுங்க. காலைல இத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், இந்த வேலைகள் பண்ணணும். சில அவங்களே பாத்துக்கிற அந்த இண்டிபெண்டா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த சொல்லி கொடுங்க. பினான்சியல் இண்டிபெண்டன்ஸ், அதாவது ஒரு 10 ரூபா கொடுத்துட்டு நீ இதுல செலவு பண்ணலாம், இதுல நீ எவ்வளவு மிச்சம் பண்ற, ஒரு பிகி பேங்க் வாங்கி கொடுங்க, ஒரு சின்ன உண்டியல், அதுல நீ எவ்வளவு சேமிச்சு வைக்கிற, இதெல்லாம் இப்ப நீங்க பழக்கலாம். அதே மாதிரி அவங்க துணிமணி எடுத்து வைக்கிறது, அவங்க வேலைகளை செய்யறதெல்லாம் பழக்கலாம். ஏதாவது ஒரு கலை பழக்கலாம். அதே மாதிரி டெய்லி புத்தகம் வாசிக்கிற ஒரு பழக்கத்தை அவங்களுக்கு பழக்கலாம். பக்கத்துல இருக்க ஏதாவது ஒரு லைப்ரரிக்கு கூட்டிட்டு போய் டெய்லி 1 hour விடலாம். உனக்கு என்ன புக்கு பிடிக்குதோ, கதை புக்கு பிடிக்குதோ, இல்ல ஏதாவது சப்ஜெக்ட் புக் நீ படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு பெற்றோர் பண்ற மிகப்பெரிய ஒரு தவறு, தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம், செல்போனை கையில கொடுக்கறது. ரொம்ப சின்ன குழந்தைகளா இருந்தாலும் செல்போனை கொடுத்துட்டு இவங்க வேலையை பார்க்கலாம், அவங்க அதுலயே மூழ்கி இருப்பாங்கன்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். ஏன்னா அது அந்த குழந்தைகளுக்கு நிறைய பாதகங்களை உண்டாக்கும். அவங்களுக்கு வந்து மூளை வளர்ச்சியிலையும் பாதகம் உண்டாக்கும், இதுலயும் உடல் நலத்திலயும் பாதகம் உண்டாக்கும். அதனால முடிஞ்ச வரைக்கும் செல்போன் கொடுக்காம இருக்கிறது நல்லது. அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேனை ரீடைன் பண்ண முடியும். நிறைய பிசிக்கல் ஆக்டிவிட்டி, ஏன்னா குழந்தைகளுக்கு ஆட்டோமேட்டிக்காவே எனர்ஜி நிறைய இருக்கும். அதை கரெக்டா சேனலைஸ் பண்ணணும். ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியோ இல்ல வந்து அவங்களுக்கு ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கலாம். முக்கியமா பெற்றோர் டைம் ஒதுக்கி குழந்தைகள் பக்கத்துல உட்காந்து நிறைய குடும்ப கதைகள் பேசுறது, இல்ல அவங்க குடும்ப வழக்கங்கள் என்னென்ன பண்டிகைகள்ல பண்ணுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு கதை மாதிரி பேசினா குழந்தைகளுக்கு இந்த வயசுல நல்லா பதியும், என்டர்டெய்னிங்காவும் இருக்கும். குழந்தைகளுக்கும் பெற்றோருக்கும் இடையே ஒரு நல்ல பாண்டிங் உருவாகும். ஓகே, இப்போ நிறைய ஸ்கூலில் வந்துட்டு கோடை விடுமுறையிலேயே கேம்ப் அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்க. அப்படி போகாத குழந்தைங்களை வந்துட்டு சமாளிக்கிறதா இங்கே பெற்றோர்களுக்கு மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்குல்ல. இப்போ பெற்றோர்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன மேம்? நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி பெற்றோர் வந்து நீங்க ஒன்ஸ் பெற்றோர் ஆயிட்டீங்கனாலே நீங்களும் வந்து ஒவ்வொரு நாளும் கத்துக்கிட்டு தான் இருக்கீங்க. எல்லாம் வந்து தலை சிறந்த பெற்றோர் யாரும் எடுத்தோன்னு ஆகுறது இல்லை. ஆனா அதுக்கு நிறைய சாக்ரிஃபைசஸ் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய டைம் மேனேஜ்மெண்ட் நம்ம முதல்ல பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டே குழந்தைங்க மேல திணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குன்றத ஒத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். அண்ட் முக்கியமா பெற்றோர் வந்து என்ன சொல்றாங்களோ முதல்ல அவங்க அதை பண்ணணும்.
ப்ரீச் வாட் யூ பிராக்டிஸ்ன்னு சொல்லுவோம். சோ நீங்க என்ன நீங்க பண்றீங்களோ அதை தான் நீங்க சொல்லி கொடுக்கணுமே ஒழிய நீங்க வந்து காலையில நீ இதெல்லாம் பண்ண சொல்லி பெற்றோர் தூங்கிட்டு இருந்தாங்க இல்ல நீ செல்போன் எடுக்காதுன்னு சொல்லி இவங்க செல்போன்ல சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா குழந்தைகள் அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க. அதனால நீங்க ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறதுக்கு அப்கோர்ஸ் நமக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம வந்து உடம்ப வளைச்சு பண்ணணும். ஆனா அது நமக்கும் நல்லதுன்றதை புரிஞ்சுக்கணும். அண்ட் குழந்தைகளும் அதை பார்த்து வளரும் போது ஒரு நல்ல குடிமகனா உருவாவாங்க. அண்ட் இந்த மாதிரி டேஞ்சரான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த வண்டியை கொடுத்து ஓட்ட விடுறது, அதுக்கப்புறம் அட்வென்ச்சரஸான விஷயங்கள் பண்ண விடுறது, அன்அட்டென்டடா விட்டுறது குழந்தைங்கள, அது அங்கதான் எங்கேயாவது விளையாடிட்டு இருக்கோம் அப்படின்னு விட்டுறது. அப்படி இல்லாம குழந்தைகள் 1000 இருந்தாலும் குழந்தைகள் தான், அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு யாரோ ஒருத்தங்க பாத்துட்டு இருக்கணும். அவங்களுக்கு கண்காணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பெற்றோர் மறந்துடக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் நிறைய குழந்தைகளை ஒரு இடத்துல லைக் கசின்ஸ் எல்லாம் வர வைங்க, இல்ல இந்த குழந்தைய கசின்ஸ் வீட்டுக்கு அனுப்புங்க. நிறைய குழந்தைகள் இருக்கும்போது ஒவ்வொரு குழந்தைக்கும் அதாவது வயசுக்கு ஏத்த மாதிரி அடுத்த குழந்தைய பொறுப்பா கொடுங்க. இது உன்னுடைய தங்கச்சி, இது உன்னுடைய தம்பி, நீ தான் பொறுப்பு, நீ தான் பாத்துக்கணும்ன்றப்போ ஒரு பொறுப்பும் வரும். குழந்தைகளுக்குமே வந்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். அது வந்து பெற்றோரால சகிச்சு கொள்ள முடியாத சில விஷயம்லாம் குழந்தைகளால சகிச்சுக்க முடியும். அந்த பொறுமை இருக்கும். சோ அந்த மாதிரி அழகா நம்ம அதை பேட்டர்ன் பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ. நன்றி அபிலாஷா மேம், இணைப்பில் இணைந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள்.